to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் மறக்கப்படவில்லை, கைவிடப்படவில்லை. நீங்கள் தேவனுடைய பார்வையில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் ராஜரீக கூட்டமாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கிறீர்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இது உங்களுக்கான தேவனுடைய வாக்குதத்தம். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ராஜாவாக வந்தார். நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது அவருடைய சொந்த ஜனமாக மாறுகிறீர்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கப்படுகிறீர்கள். இது எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதம்! பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்தமாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் மாறுவது எவ்வளவு சந்தோஷமான விஷயம்! ஆகவே இயேசுவை நோக்கி பார்த்து அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது அவர் சகல அநீதிகளையும் உலகத்தின் வேண்டாத கிரியைகளையும் அகற்றி உங்களை சுத்திகரிப்பார். நீங்கள் ராஜாவால் ராஜரீகமான ஆளுகை கொண்டவராக மாற்றப்படுவீர்கள். இது எவ்வளவு சந்தோஷத்தை தரும் காரியம்! நான் பயனற்றவள் என்றும் எல்லோரும் என்னை மறந்துவிட்டார்கள் என்று கூறாதிருங்கள். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நான் தேவனுடைய திட்டத்துடன் இணைந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் நான் தனியே இல்லை என்று சொல்லுங்கள். தேவனின் கரம் இன்றைக்கு அதிக கனிகளை கொடுக்கும்படி உங்களை வழிநடத்தும். இரண்டாவதாக, நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள். உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கான முடிவுகள் பரலோகத்தில் எடுக்கப்படுகின்றன. நீங்கள் மற்றவர்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி தேவனுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறீர்கள். மூன்றாவதாக, உங்களை தேவன் பரிசுத்த ஜனமாக்கி இருக்கிறார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக பரிசுத்தமாக்குகிறார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எதுவும் உங்களை தொட முடியாது. தேவனுக்கு முன்பாக ஏற்கத்தக்க பரிசுத்த ஜீவ பலியாக உங்கள் சரீரத்தை அர்ப்பணிக்கும் போது பரிசுத்தத்தில் நடப்பீர்கள். நீங்கள் பரிசுத்த ஜனம், தேவனுடைய விசேஷித்த சம்பத்து. அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார், எப்போதும் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவருடைய சம்பத்து. சில பிள்ளைகள் தங்கள் பைகளை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார்கள், மற்றவர்களிடம் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள், இது என்னுடைய பை, உள்ளே என் பென்சில் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதே வண்ணமாக தேவன் நமக்காக போராடுகிறார். நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும். நீங்கள் தமது சம்பத்தாக இருக்கிறபடியால் ஆண்டவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். பயப்படாதிருங்கள். உலகத்தில் நீங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதாக நினைக்கலாம். ஆனால் நான் உங்களில் அன்பாயிருக்கிறேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இயேசு கூறுகிறார். உண்மையில் உலகம் தோன்றுவதற்கு முன்பே அவர் உங்களை தெரிந்து கொண்டு விட்டார். தாயின் கர்ப்பத்திலேயே உங்களை அவர் பிரமிக்க
பிரமிக்கத்தக்க அதிசயமாக உருவாக்கிவிட்டார். தம்முடைய சிருஷ்டிப்பின்படி அவர் உங்களுக்கு மறக்க இயலாத பெயரை அளித்துள்ளதோடு உங்கள் வாழ்க்கைக்கான திட்டத்தையும் கொடுத்துள்ளார். கனி கொடுக்கும்படியும் நிலைத்திருக்கும் கனிகளை கொடுக்கும் மரமாக விளங்கும்படியும் அவர் உங்களை தெரிந்து கொண்டுள்ளார். அதன் பலனாக நீங்கள் சர்வ வல்லவராகிய தேவனிடம் இயேசுவின் நாமத்தில் எதையும் கேட்கலாம், அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ராஜாதி ராஜாவாகிய இயேசுவுக்கு நீங்கள் ஊழியக்காரர் அல்ல, நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்களாக இருப்பதால் நீங்கள் அவருக்கு சிநேகிதர். உங்கள் ராஜாதி ராஜாவாகிய பரமபிதாவின் ராஜரீக குடும்பத்தில் நீங்கள் அங்கமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ராஜரீக ஆசாரியராக விளங்குவீர்கள். பிரியமானவர்களே, இன்னும் என்ன வேண்டும்? நீங்கள் தமது ராஜரீக ஆசாரியராக இருக்கும்படி இயேசு உங்களை தெரிந்து கொண்டிருப்பதால் நீங்கள் ஒருபோதும் அனாதையாக விடப்பட மாட்டீர்கள். ஒரு விளையாட்டு பயிற்சி முகாமில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் அணிக்கு 11 வீரர்கள் மட்டுமே தேவை என்பதால் ஆயிரக்கணக்கானோரிலிருந்து 20 பேர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். அவ்வாறே பல கோடி ஜனங்களிலிருந்து தேவன் உங்களை தெரிந்து கொண்டுள்ளார். ஆகவே தேவனுடைய பிள்ளையாக இருப்பதால் ஆவியில் களி கூறுங்கள். அவருடைய ராஜரீக ஆசாரியராக இருப்பதன் ஆசீர்வாதங்களை அனுபவியுங்கள். ஜெபம். பரம தகப்பனே, உம்முடைய வசனத்தின் மூலமாக என்னை உற்சாகப்படுத்தியதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த உலகத்தில் பல கோடி ஜனங்கள் இருந்தாலும் உம்முடைய பிள்ளையாக இருக்கும்படி என்னை நீர் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உம்முடைய ராஜரீக குடும்பத்தின் அங்கமாகும்படி நீர் தியாகமாய் சிந்திய இரத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் உம்மில் நிலைத்திருக்கவும் உம்முடைய மகிமைக்கென்று கனி கொடுக்கவும் எனக்கு உதவும். என்னை பிரித்தெடுத்து உம்முடைய சிநேகிதன் என்று அழைப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். நான் யார் என்பதற்காக அல்ல, ஆனால் உம்முடைய மகத்துவமான அன்பின் நிமித்தமாக என்னை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் என்னை உருவாக்கினீர், நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என் வாழ்வில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர். நான் மறக்கப்பட்டதாக தகுதி இல்லாதவளாக உணர்ந்தாலும் உம்முடைய வல்ல கரங்களில் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறேன் என்பதை நினைவுபடுத்தும். என்னை கனி கொடுக்கிறவளாக்கும். என்னுடைய அடிகளை முடிவுகளை பரத்திலிருந்து வழிகாட்டும். ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நான் விளங்கி என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கையை, சுகத்தை, உம்முடைய திட்டத்தை கொண்டு வர உதவும். என்னுடைய சரீரத்தை பரிசுத்தமும் ஏற்றுக்கொள்ளவும் தக்கதான ஜீவ பலியாக அன்றாடம் அர்ப்பணிக்க உதவி செய்யும். கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் எந்த சோதனையும் என்னை அண்டாதிருக்கட்டும். எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தருளும். உம் கரம் என்னாலும் என் மேல் இருப்பதாக. உம்முடைய மகிமையை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் உம்முடைய ராஜரீக ஆசாரியனாக எனக்காக நீர் வைத்து வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள உதவ வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.